ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிறந்திருக்கக்கூடிய புதிய தமிழ் ஆண்டான விசுவாச ஆண்டினுடைய முதல் மாதமான சித்திரை மாதம். இந்த சித்திரை மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க. கோடைக்காலத்தினுடைய தொடக்கமாக இருக்கக்கூடிய இந்த சித்திரை மாதம் ரொம்பவே நிறைய திருவிழாக்களோடு இருக்கும். மழை வேண்டி மக்கள் அனைவரும் மாரியம்மனை வழிபாடு செய்வதற்குரிய முக்கியமான மாதங்களில் ஒன்று தான் இந்த சித்திரை மாதம். நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா சித்திரை திருவிழாவானது கொண்டாடுவாங்க. மேலும் இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை தான் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க. மற்ற பௌர்ணமிகளை காட்டிலும் இந்த சித்ரா பௌர்ணமி ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. நம்முடைய பாவ புண்ணியங்களை எல்லாம் எழுதி வைத்திருக்கக்கூடிய சித்திரகுப்தன் பிறந்திருக்கக்கூடிய அற்புதமான இந்த நாளில் வழிபாடுகள் செய்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த சித்திரை மாதத்தில் என்ன மாதிரியான சிறப்பான கிரக அமைப்புகள்லாம் இருக்குது, அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் விருச்சிக ராசி நேயர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விசுவாச வருட புத்தாண்டினுடைய சித்திரை மாதத்தினுடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றதாங்க முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய மாற்றங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடியது அப்படின்னா இந்த கிரகங்கள் மட்டும்தான். இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு மாற்றி அமைக்கக்கூடியது தான். இதை தான் நம்ம கிரகப்பெயர்ச்சிகள் அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்கோம். இந்த கிரகப்பெயர்ச்சிகளுக்கு ஏற்பதான் பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு நிகழக்கூடிய இந்த ஒரு கிரகப்பெயர்ச்சியானது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த சித்திரை மாதத்துலேயே தாங்க உங்களுக்கு ராகு கேது பயிற்சியும் வந்துடும், குரு பயிற்சியும் வந்துடும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சனி பயிற்சியானது நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ முக்கியமான கிரக பயிற்சிகள்னு சொல்லக்கூடிய இது எல்லாமே இந்த மாதத்தில் நிகழ்ந்திருக்கிறதுனால ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இருப்பினும் கூட ஒவ்வொரு மாதமுமே, அதுவும் குறிப்பாக இந்த தமிழ் மாதங்கள் மட்டும் எப்படி கணக்கீடு செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் அப்படின்றவர் நவகிரகங்களுடைய தலைவனாக இருக்கக்கூடியவர். இவர் 30 நாளுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவார். அப்படி பார்க்கையில் சூரிய பகவான் மேச ராசிக்குள்ளே அதுவும் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டத்தை தான் சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சித்திரை மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கிரக நிலைகளுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பலன்கள் அப்படிங்கிறது மாறுபாடு அடையுங்க. ஸோ அந்த வரிசையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் விருச்சிக ராசினியர்கள் அடைய போகிறாங்க, இந்த சித்திரை மாதம் முழுக்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத எல்லாத்தையுமே தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விசுவாச புத்தாண்டினுடைய சித்திரை மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாதத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்குறாருங்க. ஸோ எப்போதுமே குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு நன்மை அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்றதுக்கு ஏற்ப தான் எல்லா வழிகளிலுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு பலன்களானது கிடைக்க இருக்குங்க. ஸோ அப்படிப்பட்ட சிறப்புமிக்க மாதமாகவே பிறந்திருக்கக்கூடிய சித்திரை மாதமானது காணப்படுது. அதாவது இந்த சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி நேயர்கள் எல்லா வகையிலுமே நீங்கள் முயற்சிகள் எடுக்கலாம். இந்த முயற்சிகளை இந்த மாதத்தில் செய்யலாமா வேணாமா அப்படின்ற தயக்கமே உங்களுக்கு வேணாங்க. தாராளமாக நீங்கள் முயற்சி பண்ணலாம். ஏன்னா நீங்கள் என்னென்ன முயற்சிகள் செய்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். முன்னேற்ற பாதையில் நீங்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக தான் இந்த ஆண்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதுவும் இந்த சித்திரை மாதம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் போகிறதுக்குரிய ஒரு நல்ல ஒரு மாதம் அப்படின்னு இந்த மாதத்தை சொல்லலாம். செவ்வாயும் பார்த்திங்கன்னா நீச்சம் பெற்றிருக்கிறாங்க. செவ்வாய் நீச்சம் பெற்றாலுமே கூட ராசிநாதனாக மட்டும் இல்லாமல் 6ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கிறாரு. ஸோ 6ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியதுனால விபரீத ராஜயோகத்தை எல்லாம் விருச்சிக ராசி நேயர்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த டைமில் எண்ணற்ற நல்ல மாற்றங்கள் கட்டாயமாக உங்கள்கிட்ட சேருங்க. மேலும் குரு சுக்கிரனுடைய பரிவர்த்தனை யோகமும் இந்த சித்திரை மாதத்தில் தான் உங்களுக்கு நடக்குது. ஏன்னா சித்திரை 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி வரைக்குமே குரு சுக்கிரனுடைய பரிவர்த்தனையானது இருக்குது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குருவும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறாங்க. இதனாலையும் உங்களுக்கு நன்மைகள் தாங்க கிடைக்க போகுது. ஸோ கவலைப்பட தேவையில்லை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் வலிமை அடையுது அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் பூர்வ புண்ணியத்தினுடைய பலன்கள் அத்தனையுமே உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ என்னெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணுமோ அது அத்தனையுமே கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம்.
சொத்து பிரச்சனைகளும் கூட உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ரொம்பவே சுமூகமாகவே முடிவடைங்க. என்னதான் அண்ணன் தம்பிகள் இருந்தாலும் பாகப்பிரிவினைகளில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலுமே கூட அதையெல்லாம் இப்போ ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. ஸோ எல்லா பிரச்சனைகளுமே மறந்து விட்டு கொடுத்து நீங்கள் சுமூகமாக பாகப்பிரிவினைகள் எல்லாம் செய்ய முடியும். அதற்குரிய ஒரு நல்ல நேரமும் கூட. அதே போல் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்கள் எல்லாருக்குமே இந்த காலகட்டங்களில் திருமணத்திற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. கட்டாயமாக அதற்குரிய முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம். கல்யாண வாய்ப்புகள் கைகூடி வருங்க. தொழிலையும் பார்த்தீங்கன்னா புதுசாக பங்குதாரர்கள் எல்லாம் உங்களுக்கு கூட வந்து சேருவாங்க. ஸோ இது மாதிரி புதுசாக நிறைய பார்ட்னர்கள் கிடைக்கும் பொழுது உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை நீங்கள் சூப்பராகவே வந்து கொண்டு போகலாம். ஏன்னா தொழில் வந்து இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற்றம் அடைய ஆரம்பிச்சிடும். இது இல்லாமல் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்கள் வீட்டில் நல்ல ஒரு மங்கள ஓசையானது கேட்கும். ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குங்க. இது உங்களுடைய மனையில் நடக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு. ஸோ இது மட்டும் இல்லாமல் புதுசாக கடை திறக்கிறது, வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறது, புதுமண தம்பதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு விருந்து வைக்கிறது, இது மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் வந்து சுபமாக வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதற்குரிய இந்த அற்புதமான நேரங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து கிடைக்க இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த சித்திரை மாதத்தில் சர்ப கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேதுவினுடைய பயிற்சியும் வந்து கூட இருக்குங்க. சித்திரை மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு ராகு பகவான் வராரு, சிம்ம ராசியில் கேது பகவான் வந்து இருக்க போகிறாரு. ஸோ இந்த சித்திரை மாதம் முழுக்க உங்களுடைய ராசிக்கு 4வது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் எல்லா வகையிலுமே நலங்கள் அப்படின்றது கிடைக்கும். ஏன்னா 4ல் ராகு இருக்கும் பொழுது நலங்கள் யாவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வளங்கள் யாவும் வந்து சேரும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாக்கியத்துக்கு ஏற்ப கட்டாயமாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதாவது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பூர்வீக இடமோ இல்லைனா நீங்கள் ஏதாவது காசு போட்டு வாங்கி வச்சுருக்கிற இடமோ இது 2ல் ஏதாவது ஒன்று சூப்பரான விலைக்கு வருங்க. அதிக விலை கேட்டு வருவாங்க. கண்டிப்பாக அதை விற்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கிறவங்கலாம் இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பராக வர வேண்டிய அமௌண்ட்டுக்கு நல்லபடியாக வந்து வித்துடலாம், வாங்கிக்கோங்க. அதை விற்றுட்டு அதில் வரக்கூடிய லாபத்தை வச்சு நீங்கள் புதுசாக வேறு ஒரு வீடே வந்து கட்டலாம். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். புதுசாக வீடு வாங்கலாமா இல்லைனா வீடு கட்டி குடி போகலாமா, இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் சிந்திப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஜாக்பாட்டு தாங்க இந்த மாதம் வந்து நடக்க போகுது. ஸோ அதுக்கான அமைப்புகள் இருக்குன்னா விருச்சிக ராசினியர்கள் தவிர்க்காமல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த டைமில் உங்களுக்கு மிகவும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னா உங்களுடைய தாயினுடைய ஆரோக்கியம் தாங்க கொஞ்சம் வந்து மோசமாக இருக்குது. ஸோ அதனால் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் முழுக்க கவனம் செலுத்துங்க. கேதுவினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இருந்து வெளியே வாங்க, புதுசாக தொழில் தொடங்குங்க. அது போன்ற முயற்சிகள் எல்லாம் நீங்கள் ஆர்வம் காட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு பலன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். இந்த மாதத்தில் அலைச்சலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதற்குரிய ஆதாயம் கிடைக்காம போயிடும். ஸோ நம்ம அலைய வேண்டிய விஷயங்களுக்கு அலைஞ்சு தான் ஆகணும். அப்போ தான் கிடைக்க வேண்டியது நமக்கு கிடைக்கும். அதனால் அலைச்சலை பற்றி பெருசாக நினைக்காம முயற்சிகளை வந்து விட்டு கொடுக்காமல் வந்து தொடர்ந்து செய்துட்டே வாங்க, நல்லதே நடக்கும். இது இல்லாமல் சித்திரை மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறமா மற்றும் ஒரு கிரக பயிற்சியானது இருக்குது. அதாவது புதன் வந்து பயிற்சி ஆகிறாரு. ஸோ சித்திரை 17ஆம் தேதியில் மேசராசிக்கு புதன் வந்துடுவார். 8ஆம் இடத்துக்கு அதிபதியான புதன் 6வது இடத்துக்கு வரக்கூடிய நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே அற்புதமான ஒரு நேரம் தான். விபரீத ராஜயோகம் அப்படின்றது ஏற்படுங்க. இதனால் நீங்கள் நினைக்க இயலாத அளவுக்கு உங்களுக்கு யோகங்கள் எல்லாமே வந்து கிடைக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் நிறைய யோகங்கள் இருக்குது. ஸோ புதனோடு சேரும் பொழுது புத ஆதித்ய யோகத்தையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்குவாங்க. கல்விக்கோ கலைத்துறை சம்மந்தமோ இப்படி எதுவாக இருந்தாலுமே நீங்கள் என்னென்ன முயற்சிகள் எடுத்தாலுமே எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகார அந்தஸ்து பெறக்கூடிய வாய்ப்புகளானது ஏற்படுங்க. பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அப்படி தான் சூப்பரான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. மக்கள் செல்வாக்கு அதிகமாக கிடைக்கும். அதனால் உங்களால் பெரிய அளவுக்கு வந்து முன்னுக்கு வர முடியும். மிதுன ராசியில் குருவினுடைய சஞ்சாரமானது சித்திரை மாதம் 28ஆம் தேதிக்கு அப்புறமா வந்து கிடைக்க இருக்குது. ஸோ மிதுன ராசிக்கு குரு பகவான் வரக்கூடிய இந்த ஒரு நேரம் அவருடைய பார்வை படக்கூடிய இடம் எல்லாமே வந்து புனிதமாக போகுது. ஸோ அதனுடைய பார்வையினால் உங்களுடைய குடும்பம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து அடையுங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் கூட ரொம்பவே வந்து சிறப்பாக இருக்கும். கேட்ட இடத்துல கேட்ட உதவி டக்குன்னு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல நேரம். ஒருவேளை பணப்பிரச்சனைகளாக இருக்கக்கூடியவங்க, பண தட்டுப்பாட்டோடு இருக்கக்கூடியவங்க, அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கிறதுக்காக நீங்கள் என்ன முயற்சிகள் எடுத்தாலுமே வெற்றி கிடைக்குங்க. அதாவது கேட்ட இடத்துல கடன் கூட உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கிடைச்சிடும். நீண்ட தூர பயணங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அதெல்லாம் உங்களுக்கு பலன்கள் நல்லாவே கொடுக்கும். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழ்ச்சியும் அடைவீங்க. சொல்லப்போனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு சுப செலவுகளானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். தொழிலில் வளர்ச்சி இருக்குது. ஆரோக்கியத்தில் மட்டும் கண்டிப்பாக நீங்கள் கவனம் செலுத்தி தான் ஆகணும். பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கும் அப்படிதாங்க. நீங்கள் தீட்டிய திட்டங்கள் எல்லாமே வந்து சூப்பராக நடக்கும், வெற்றிகள் பெறும். வியாபாரம் தொழில் இதெல்லாம் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் புதுசாக நிறைய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். நிறைய பார்ட்னர் சேருவாங்க.
புதுசாக நிறைய யுத்திகளை கையாண்டிங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிப்பாங்க. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே உங்களுடைய சிந்தனைகள் அப்படிங்கிறது யாருமே வந்து சிந்திக்க முடியாத அளவுக்கு உயர்ந்ததாக இருக்கும். அப்படி நீங்கள் சிந்திக்கும் பொழுது உங்களை தேடி உயர் பதவிகள் எல்லாமே கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கலைஞர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வாசல் தேடி வரும். ஸோ உங்களுடைய திறமைகளை வந்து வெளிப்படுத்துங்க. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் அப்படின்னு எல்லாருடைய ஆதரவும் கிடைக்கும் பொழுது கல்வியும் உங்களால் சிறப்பாகவே வந்து செய்ய முடியுங்க. குறிப்பாக விருச்சிக ராசியுடைய பெண் பிள்ளைகள் எல்லாருக்குமே உங்களுக்கு சூப்பரான ஒரு நல்ல செய்தியானது வந்து சேரும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.